ஐயோ! பிச்சைக்காரர் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு போல. இப்ப எப்படி வந்து நம்ம கேக்குறது அவருக்கு? நம்ம சாப்பாடும் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன பண்றது? கொஞ்ச நேரம் காத்திருப்போமா? ஆனா சாப்பாடு ஆறி போயிடுமே. என்ன பண்றது? கொசு வேற ஒரு பக்கத்து கடிக்குது. கூப்பிட்டு பாப்போமா? பசியா இருப்பாரு. எப்படி இருந்தாலும் சூடா குடுத்துருவோம். பிச்சைக்காரரே! பிச்சைக்காரரே! நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதுதான் யாராவது வந்து இது தொந்தரவு பண்ணிக்கிட்டு போங்க என்கிட்ட. அச்சோ! ரொம்ப அசதியில தூங்குவார் போல. சரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பாப்போம். அப்பாட ஒரு பேரும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாச்சு. அப்பா இப்பதான் சூரியன் எப்பா என்ன பிரகாசமா இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு அது எவனாவது ஏதாவது வயிறார சாப்பிடுறதுக்கு யாராவது ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்களான்னு பாப்போம். ஒவ்வொரு நாளும் இப்படியே போகுது. என்ன பண்றது? தலையில இப்படி எழுதியிருக்கான் ஆண்டவன். பிச்சைக்காரரே இங்க பாருங்க, நான் தான் நல்லரசு வந்திருக்கேன். வாப்பா தம்பி, என்னப்பா இந்த பக்கம்? இது சொல்லியிருந்தேன்ல, நீங்க என்னோட இடத்துக்கு வேலைக்கு வரீங்களா? உங்களுக்காக நான் இந்தா பாருங்க, சாப்பாடு எங்க வீட்ல இருந்து சமைச்சு சுட்டு சுட எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உங்களை ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி, தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கேன் பெரியவரே. ஐயோ! ஏன்பா நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. ஏன் உனக்கு இவ்ளோ சிரமம்? ஒரு பிச்சைக்காரனுக்காக இவ்ளோ நீ சிரமப்படணும்னு என்ன இது தேவை இருக்கா? ஏன்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இந்த ஊர்ல யாருமே நீ ஒரு பொருட்டாவே வந்துட்டு எடுத்துக்கிறது இல்ல. நீ ஏன்பா இவ்வளவு தூரம் வந்துட்டு எடுத்து பண்ற? உன்னை யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. அப்ப எனக்கு தான் மனசு சங்கடமா இருக்கும். ஐயோ! இதுல என்ன இருக்கு பெரியவரே? ஊர் உலகம் 1008 சொல்லும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு கேட்டுட்டு இருந்தா நம்ம நிம்மதி போயிரும் பெரியவரே. எனக்கு என்ன சந்தோஷமோ அதை நான் பண்றேன். அவ்வளவுதான். ஐயோ! ஏன்பா தம்பி உனக்கு இவ்வளவு சிரமம்? நீனே ரொம்ப கஷ்டப்படுற. உன் பையனை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. நீ இந்த கஷ்டத்துல என்னைய வேற வந்து பாடு பார்க்கணும்னு ஏதாவது தேவையா? என்ன இருக்கு பெரியவரே? எங்க வீட்ல ஒரு பெரிய ஆள் இருந்தா நான் அவங்கள கவனிக்க மாட்டானா? அப்படித்தானே நீங்களும்? நல்லது சரி, நீ இப்படி நினைக்கிற. ஆனா உனக்கு பின்னாடி ஒரு பெரிய குடியா தோன்றதுக்கு நாங்க நினைச்சிட்டு இருக்கோமே. எனக்கா சமைச்சு வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்க. உனக்கு பாரு நாங்க சமாதியே கட்டுறோம். உன்னோட எஜமானோட சொந்தக்காரனைய நீங்க வந்துட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறீங்க. உன் குடும்பத்தையே பாரு, உலகத்தை விட்டே நாங்க ஒதுக்கி வைக்கிறோம். பெரியவரை என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பாடு வேற ஆற போகுது. ஐயோ! நீங்க வேற யோசிச்சுட்டு இருக்கீங்க. வாங்க அது உட்காந்து சாப்பிடலாம் நம்ம. நம்ம அடிமை அதோட வேலைய ஆரம்பிச்சிருச்சு. இனி நல்லரசு எப்படி இருந்தாலும் நம்மள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. ஆட்டமா போடுற நீ உன் ஆட்டத்தை நான் அடக்குறேன் பாரு. ஃபுல்லா நல்லவங்கிற வேஷத்தை போட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கனாலதான் நம்ம ஊர் உலகத்துல வந்து மழையே வர மாட்டேங்குது. சரியா சொன்னீங்க தலைவர். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனாலதான் மழையே வராம இருக்கு. இதுவும் ஒரு புரளியா இது பண்ணி உன்னை ஊரை விட்டே எப்படி துரத்திடணும். சரியா சொன்னடா. இவன் இந்த அடிமை ஒழுங்கா வேலை ஏதாவது பார்க்கலனா அடுத்து அதுதான் நம்ம பண்ணணும். என்ன? சரி தலைவரே. அப்புறம் நம்மள கொஞ்சம் தனியா கவனிங்க. ரொம்ப ஒத்தாசையா இருக்கேன் அவனை விட. நீங்க கவனிக்கவே மாட்டீங்க நீ. யாரும் அவனை கவனிக்கலன்னா வேலை எல்லாம் சிறப்பா முடிச்சு தந்துட்டு பெருசா கவனிச்சிருவோம். நீ பாட்டு நான் அவனை கவனிக்கணும்னு சொல்லிட்டு பாதியில விட்டுட்டு ஓடிட்டேன்னா என்ன பண்றது? நான் அப்புறம் நான் ஆரம்பிச்சிருக்கேன்னா கடைசி வரைக்கும் வரணும்ல. அப்ப கூட இருக்கணும்ல. அப்புறம் என்ன? பெருசா கவனிச்சலாம் கடைசியா. இப்ப என்ன? ரொம்ப அவசரப்படுற வேலையே இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கொடுத்தா எப்படி? பிரமாதமா இருந்ததுப்பா சாப்பாடு. நன்றி ஐயா. ஐயா நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லியிருந்தேன். அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன எதுவும் சொல்லல. இதான் பத்திப்பா சொல்ற. அதான் ஐயா இத்தனை நாள் தான் இப்படி பிச்சை எடுத்து சோத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கூவி கூவி எத்தனை நாள் இருப்பீங்க. அதான் கௌரவமா வந்துட்டு நான் ஒரு வேலை போட்டு தரேன் என்னோடய வந்துருங்கன்னு சொல்லி சொன்னேனே நேத்து. நீங்க கூட யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்களே. ஓ அதுவாப்பா. வேணாப்பா. நீ வந்துட்டு இப்ப சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்ததே எனக்கு ஒரு பெரிய உதவி. இதுவே போதும். நீ என்ன வேலை எல்லாம் போட்டு தந்து இந்த வயசுல நான் வேலை பார்த்து என்னப்பா பண்ண போறேன்? உடம்பு ஒத்துழைக்காதுப்பா. வேலை பார்க்குற வயசாப்பா எனக்கு. காடு வாங்குது, வீடு போகுதுங்க. இந்த வயசுல என்னை வந்துட்டு வேலை பார்க்க சொல்ற. அதெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு தானே நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். நானும் செல்வேந்திரா இருந்து சொத்து சேர்த்து வச்சு நல்லா வசதியா இருந்த ஆள் தான். எல்லாம் போச்சு. எல்லாம் இந்த கெட்ட பழக்கத்தாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். சொந்தக்காரங்க எல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. மரியாதையும் போச்சு, பணமும் போச்சு, வாழ்க்கையும் தொலைச்சிட்டு இருந்தா பாரு. இப்படி ராப்பிச்சக்காரனா இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கேன். சொல்றது புரியுதுயா. நீங்க வந்துட்டு உடம்பு வலியான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். என் பையனை நீங்க பாத்துக்கிட்டா போதும். அவனுக்கு கூட மாட இருந்து அவன் வீட்டு பாடெல்லாம் பண்றான், ஒழுங்கா இருக்கான். நான் இல்லாத நேரம் அவனை பாத்துக்கிட்டா சரி. ஏன்னா எனக்கு அடுத்த வாரம் வெளியூர்ல சில வேலைகள் வந்துட்டு இருக்கு.
அதனால நான் போனாலும் போவேன். அந்த நேரம் பையனை பாத்துக்க ஆள் இல்ல. நீங்க அவனை பத்திரமா பாத்துக்கிட்டா போதும் ஐயா. இதுதான் நீங்க பண்ண வேண்டிய வேலை. இதுக்கு நீங்க கேக்குற வெகுமதியை நான் தரேன். அப்படியாப்பா? ஆனா உன் பையன் உன்னை விட்டுட்டு இருந்துப்பானா? அடம் பிடிக்க போறான்ப்பா. அடம் பிடிப்பாதான், இருந்தாலும் பக்குவமா சொல்லிட்டு போறேன் ஐயா. அவன் படிச்சு பெரிய ஆளாகணும். அதுக்கு நான் இல்லாத நேரம் அவன் வீட்டு பாடம்லாம் பண்ணாம எங்க வந்துட்டு விளையாட்டுத்தனமா இருந்துருவானோன்னு எனக்கு ஒரு பயம். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க ஒரு பெரியவங்க எப்படினாலும் வந்துட்டு பசங்களை படிக்க வச்சிருவீங்க, கூட மாட இருந்து கண்டிச்சு. அதுக்குதான். சரிதான்ப்பா. ஆனா எனக்கு எழுத்து படிக்கவே தெரியாது. அப்படி இருந்துட்டு எப்படி உன் பையனுக்கு நான் பாடம் சொல்லி தர முடியும்? பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. அவன் படிக்கிறதெல்லாம் அவன் பாட்டு உட்காந்து படிச்சிருவான். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனையே அவனை படிக்க உட்கார வைக்கிறது தான். உட்கார்ந்துட்டான்னா முடிச்சுட்டு தான் எந்திரிப்பான். நம்மளே விளையாட போயிட்டு வாப்பான்னு சொன்னா கூட போக மாட்டான், முடிச்சுட்டு தான் போவான். அதுதான் பிரச்சனையே. அவனை உட்கார வைக்கணும். அதுக்குதான் நீங்க அவனை பாத்துக்கணும். நீங்க அவனை படிக்க உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டு வந்து ஓய்வு எடுத்தாலும் போதும் தான். கேட்கிற வெகுமதியை நான் வந்துட்டு தரேன். எனக்கு எந்த வெகுமதியும் எதுவும் வேணாம்ப்பா. உன் பையனை படிக்க வைக்கிறதுல நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கும்போது நான் இது பணத்துக்காக பண்ணேன்னா அது சரியா வராது. நீ சொல்றத நான் பண்றேன். ஆனா நான் பதிலுக்கு பணமா எதுவும் வாங்கிக்க மாட்டேன். நான் கேக்குறதும் எனக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் நீ தந்தா போதும்பா. சரிங்க ஐயா, என்ன வேணும்னு கேளுங்க. இப்போதைக்கு எனக்கு நீ உணவு தந்தா போதும்பா. வேற என்ன வேணுங்கிறது காலப்போக்குல நான் உன்கிட்ட நானே கேட்பேன். இப்ப எனக்கு எந்த தேவைகளும் இல்ல. சரிங்க பெரியவரே. சரி, என் பையனை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தானே. அவன் இந்த ஊர்லயே அவன் தான் வந்துட்டு நல்லா படிக்கிற பையன் தெரியுமா. அவனை படிச்சு பெரிய ஆளாகி ஒரு பெரிய கோட்டு சூட்டு போட்டு வர அதிகாரியா அவனை மாத்தணும். அதான் என் ஆசை. எனக்கு இப்ப 1-2 ஆங்கில வார்த்தை சொல்லி கொடுக்கணும். நீங்களும் வந்தா உங்களுக்கும் அவன் சொல்லி கொடுப்பான். நீங்களும் அப்படி இப்படி 2 வார்த்தை கத்துக்கோங்க அவன் சேர்ந்து. சரிப்பா. என்னதான் அவன் ஏதாவது சொன்னாலும் இந்த மரமண்டியில வந்துட்டு மண்டியில நின்னாதானே உண்டு. நானும் அதான் சொன்னேன் பெரியவரே. ஆனா அப்படி இருந்தும் அவன் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து நான் இப்ப 2-3 வார்த்தை சொல்லுவேனே நல்லா. ஓகே, யூஸ் பண்ணுங்க, ரெடி ஆயிருச்சு சாப்பாடு, இந்த மாதிரிலாம் நானும் 2-3 வார்த்தை சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு வந்து மண்டையில நின்னுச்சா? இல்லையா. அவன் தான் வந்துட்டு அது இதுன்னு சொல்லி எனக்கு மண்டையில பதிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கான் ஐயா. பரவாயில்லையே. அப்ப உன் பையன் ரொம்ப திறமசாலியா தான் இருப்பான் போல. ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி பசங்க தான் படிச்சு பெரிய ஆளாகி இந்த மாதிரி கிராமத்தை வந்துட்டு நவீன வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்கள மாதிரி ஆட்கள் வந்தாதான் சரியா இருக்கும். ஆமா தலைவரே. எத்தனை காலத்துக்கு தான் நம்மளும் இந்த பழைய பஞ்சாயத்தையே வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறது? நவீனமயமாகறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. சரிதான்ப்பா. அதுக்கு நல்ல படிப்பறிவு உள்ள பசங்க வேணும்ல. இப்பதானே ஒவ்வொருத்தரா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துல எப்படி இருந்தாலும் முன்னேறிடும். கவலைப்படாத. உன் பையனால நடக்க போகுதுன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நன்றிங்க ஐயா. சரி சரி, வாங்க, நேரம் ஆகுது. பொழுது சாயறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த சந்தோஷமான விஷயத்த என் பையன்ட்ட சொன்னா ரொம்ப துள்ளி குதிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவான் அவன். நேத்தே உங்களை பத்தி நான் சொன்னோன்னே அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சான். நீங்க வர்றதை பார்த்தா ரொம்பவே அவன் வந்துட்டு மகிழ்ச்சி ஆயிடுவான். சரி சரி, போலாம். அப்பனா நேரத்தை வீணாக்க வேணாம். எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்போம். ஆமா ஆமா, இன்ப அதிர்ச்சி தான். குடும்பமே வந்துட்டு இன்ப அதிர்ச்சி இல்ல, சொர்க்கத்துக்கே போகுது.